வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் மின்னல் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் 33 விழுக்காட்டிற்கு மேல் பாதிக்கப்பட்ட இரவை பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500 ரூபாயும், எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழப்புக்கு 37,500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மழை வெள்ளத்தில் வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார், குடும்ப அட்டைகளை இழந்தவர்களுக்கு புதிய அட்டை வழங்க சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மழையில் பாடப்புத்தகங்களை இழந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய புத்தகங்கள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்களை கணக்கிட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். புயல் வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள 2000 கோடி ரூபாய் வழங்க கோரி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் தொலைபேசி வாயிலாக முதலமைச்சரை தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பேரழிவு வருத்தம் அளிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புயல் மற்றும் மழை வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழக காங்கிரஸ் தொண்டர்கள் புயல் வெள்ள மீட்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பெஞ்சல் புயல் பாதிப்புகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். மக்களவை இன்று காலை கூடியதும் தமிழகத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட 14 மாவட்டங்களில் 1.5 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்து மக்கள் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் தமிழக எம்பிக்கள் தெரிவித்தனர். மேலும் பள்ளிகள், சாலைகள், மேம்பாலங்கள், பஞ்சாயத்து அலுவலகங்கள், குடியிருப்புகள் என அனைத்து பகுதிகளும் சேதமடைந்திருப்பதாக டி.ஆர். பாலு, கனிமொழி உள்ளிட்டோர் தெரிவித்தனர். தமிழகத்தில் புயல் வெள்ள பாதிப்புக்கு உரிய நிவாரணம் ஒதுக்காமல் மத்திய அரசு தொடர்ந்து வரலாற்று தவறிழைத்து வருவதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் சாடியுள்ளார். மக்களவையில் பேசிய அவர், பெஞ்சல் புயலால் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய மாணிக்கம் தாகூர், தமிழகமும் புதுச்சேரியும் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது பிரதமர் நரேந்திர மோடி திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்ததாகவும் விமர்சித்தார். ஐந்து முறை முன்னெச்சரிக்கை கொடுத்த பிறகே சாத்தனூர் அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சாத்தனூர் அணை நிலை குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல் பரப்பப்படுவதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொய்யான தகவல் பரப்பி அரசியல் ஆதாயம் தேட முற்படுவதாகவும் விமர்சித்துள்ளார். தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் கந்தப்பட்டியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருமணிமுத்தாறு முழுமையாக தூர்வாரப்படாததால் வெள்ளம் சூழ்ந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் திமுக அரசின் அலட்சிய போக்கே வெள்ள பாதிப்புகளுக்கு முக்கிய காரணம் என்றும் இபிஎஸ் அப்பொழுது குற்றம் சாட்டினார். மத்திய அரசை குறை சொல்லும் தமிழக அரசுக்கு கால்வாய்களை தூர்வாருவதில் என்ன பிரச்சனை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு முன்னெச்சரிக்கை பணிகளை முன்கூட்டியே செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார்.
தாவேகா தலைவர் விஜய் களத்திற்கு நேரடியாக வராதது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு அதனை மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் அரசியல் என்பது 365 நாட்களும் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய துறை என்றும் தெரிவித்தார். மழையால் பாதிக்கப்பட்டுள்ள திண்டிவனம் பகுதிகளில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மின்வாரிய பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பெஞ்சல் புயல் காரணமாக திண்டிவனம் மற்றும் மயிலம் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்தது. இதில் மின்சார கம்பங்கள் சாய்ந்து சேதமடைந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தேர்தல் நெருங்கி வருவதால் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டது என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் விமர்சித்துள்ளார். சேலத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பதிவு செய்து வருவதாகவும் தேர்தல் நெருங்கி வருவதால் அவருக்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டதாகவும் கூறினார். எடப்பாடி பழனிசாமிக்கு விழுப்புரத்தில் வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய சென்ற அமைச்சர் பொன்முடி மீது கிராம மக்கள் சேற்றை வாரி வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் இருவேல்பட்டு பகுதியில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி, ஆட்சியர் பழனி ஆகியோர் மழை பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது மழை பாதிப்பு பணிகளை பார்வையிடாமல் காருக்குள் அமர்ந்து கொண்டே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறி அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் மீது பொதுமக்கள் சேற்றை வாரி இறைத்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நிவாரணம் வழங்கினார். சென்னை டிபி சத்திரம் பகுதியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். 3 பேருந்துகளில் டிபி சத்திரம் பகுதி மக்கள் பனையூர் அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அக்கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்களுடன் வேட்டி, சேரை உள்ளிட்டவையும் நிவாரணமாக வழங்கப்பட்டது. மேலும் வெள்ள பாதிப்புகள் குறித்து அப்பகுதி மக்களிடம் கேட்டறிந்தார். கோவை மாவட்டம் அன்னூர் குளத்தில் இருந்து வெளியேறும் நீர் கடந்த ஓராண்டாக குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழைநீர் சூழ்ந்திருப்பதால் ஈரப்பதம் காரணமாக வீடுகளின் சுற்றுச்சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு கட்டிடத்தின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாகி உள்ளது. எனவே பெரும் அசம்பாவிதங்கள் நடைபெறும் முன் தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் உணவு, குடிநீர் கோரி விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட குழந்தைகளின் படிப்பு சான்றிதழ்களை உடனடியாக வழங்க வேண்டும் என கிராம மக்கள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்களை வந்து பார்க்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறித்து மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்கள் பேசினர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் திமுக எம்பி அப்துல்லா ஆகியோர் புயல் பாதிப்பால் சென்னை, விழுப்புரம், கடலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் கடும் பாதிப்பை எதிர்கொண்டதாகவும் பலர் உயிரிழந்ததாகவும் எடுத்துரைத்தனர். மேலும் தமிழக அரசின் கோரிக்கைப்படி 2000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். டெல்லியில் மத்திய பாஜக தலைவர்களை சந்தித்து பேசும் திமுகவினர் சங்கிகள் இல்லையா என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதானி தமிழ்நாட்டிற்கு வரும்போது யாரை பார்க்க வந்தார் என்பதற்கு பதிலளிப்பதை விடுத்து எதிர்க்கட்சி தலைவர்களை அவர் ஒரு ஆள் இல்லை, அவருக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முதலமைச்சர் பதிலளிப்பதாக சீமான் சாடினார். மேலும் முதலமைச்சர் மீது மட்டும் வருமான வரி சோதனை ஏன் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பினார்.
சாத்தனூர் அணையில் திடீரென அதிகப்படியான நீர் திறப்பது தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறும் திமுக அரசு அந்த தகவல் மக்களை சென்றடைந்ததா என்பதை கவனிக்க தவறியது ஏன் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல வட மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதப்பதற்கு திமுக அரசு உண்டாக்கிய பேரழிவுதான் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஆலோசித்து முடிவெடுப்பதுதான் முதலமைச்சருக்கான மாண்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதிக்குட்பட்ட புதூர் நாடு, நெல்லிவாசல் மற்றும் அதனை சுற்றியுள்ள மலை கிராமங்களில் காற்றுடன் பலத்த கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஆங்காங்கே புதிய நீரோடைகள் உருவாகி மலைப்பகுதியில் உள்ள சாலையில் ஆங்காங்கே மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது. 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு ராட்சத மரங்கள் மற்றும் பாறைகளும் உருண்டோடி வந்து சாலையில் விழுந்துள்ளன. இதுகுறித்து தகவல் அறிந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலையில் விழுந்த பாறைகள் மற்றும் மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். துறையூர் சுற்றுவட்டார பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக பெரிய ஏரியில் வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் அருகில் இருந்த வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதையடுத்து மின் மோட்டார் மூலம் வீடுகளில் புகுந்த மழைநீரை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். திருக்கழுக்குன்றம் அருகே உள்ள பாலாற்றில் கரை புரண்டு ஓடும் காட்டாற்று வெள்ளத்தால் ஒரு கிராமமே தனித்தீவாக மாறியுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையினால் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே உள்ள பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது நெரும்பூர் இரும்புலிசேரிக்கு இடையிலான தரைப்பாலம் காட்டாற்று வெள்ளத்தில் முழுவதுமாக அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரும்புலிச்சேரி கிராமம் ஒரு தனி தீவாக காணப்படுகின்றது. இந்த தரைப்பாலம் சேதமடைந்துள்ளதால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள திண்டிவனத்திற்கு வி.கே. சசிகலா நேரில் சென்று அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதி மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதியை நேரில் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சி போட்டோ ஷூட் ஆட்சியாக மட்டுமே உள்ளதென்றும் கூட்டணி கட்சிகளை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றுவதாகவும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் மணப்பட்டு ஏரி உடைந்து ஊருக்குள் புகுந்த வெள்ள நீரால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. சாத்தனூர், வீடூர் அணைகள் திறப்பால் தென்பெண்ணை மற்றும் சங்கராபரணி ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் ஆற்றை ஒட்டியுள்ள 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தண்ணீர் சூழ்ந்தது. தண்ணீர் அதிக அளவில் செல்வதால் புதுச்சேரி கடலூர் சாலை துண்டிக்கப்பட்டு கனரக வாகனங்கள் ஏதும் கடலூர் சாலையில் செல்லாதவாறு தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் அரசூர் பகுதியில் கனமழை வெள்ளத்தால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் அது ஒரு வழி பாதையாக சீரமைக்கப்பட்டது. ஆனால் ஒரு வழி பாதையில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதன் காரணமாக சேலம், கள்ளக்குறிச்சியில் இருந்து சென்னை செல்லக்கூடிய வாகனங்கள் மாற்று வழித்தடத்தில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் சேலத்தில் இருந்து சென்னை நோக்கி வந்த கனரக வாகனங்கள் பிருத்திவிமங்கலம் பகுதி அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரம் அணிவகுத்து நின்றன. பேரிடர்களுக்கு இனி இயற்கையை குறை சொல்ல முடியாது என்றும் அதற்கு நாமே காரணம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆதங்கம் தெரிவித்துள்ளது. மலைவாச ஸ்தலங்களில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிப்பது குறித்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது உரிமைகளை பற்றி பேசும் மக்கள் தங்கள் கடமைகளை பற்றி கவலைப்படுவதில்லை என்று நீதிபதிகள் ஆதங்கம் தெரிவித்தனர். மேலும் உலக நாடுகளில் பிளாஸ்டிக்குகளை குப்பை தொட்டிகளில் போடுவதாகவும், ஆனால் நாம் அவற்றை தூர வீசுகிறோம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். திமுக நிர்வாகிகள் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறியதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்குடன் திமுகவை தொடர்பு படுத்தியதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக RS பாரதி அவதூறு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது கரைபடிந்த கரங்களுடன் RS பாரதி இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் 2025 ஏப்ரல் மாதத்திற்குள் மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு சென்னை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இதன் மூலம் அரசுக்கு 45 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பணிச்சுமை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்நிய மரங்களை அகற்றுவதற்காக பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அந்நிய மரங்கள் அகற்றப்பட்டிருப்பது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த யோசனையை நீதிபதிகள் தமிழக அரசுக்கு தெரிவித்தனர். காரைக்கால் மீனவர்கள் 18 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. கீழ காசாக்குடிமேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 18 மீனவர்கள் கடந்த 2ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரையில் திடீரென படகு பழுதானதால் மற்றொரு படகின் உதவியுடன் இழுத்து சென்றபோது அங்கு வந்த இலங்கை கடற்படை மீனவர்களை சிறைபிடித்துச் சென்றதாக தெரிகிறது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 20 பேரை விடுதலை செய்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த 10ஆம் தேதி 3 விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்க சென்ற 23 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது. இந்நிலையில் மீனவர்களை நிபந்தனையுடன் விடுவித்த நீதிமன்றம் படகு ஓட்டுநர்கள் 3 பேருக்கு சிறை தண்டனை விதித்தது. இதனையடுத்து விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். போரூரில் மணல் லாரி சாலையில் புதைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை போரூர் பிரதான சாலையில் எம்சாண்ட் மணல்களை ஏற்றிக்கொண்டு மணல் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக மணல் லாரியின் முன்பகுதி சக்கரங்கள் திடீரென சாலையின் நடுவில் பாதி புதைந்தது. இந்நிலையில் ஜேசிபி இயந்திரம் வரவழைத்து மணல் லாரியில் இருந்த மணல்களை சாலையின் ஓரத்தில் கொட்டிவிட்டு 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு லாரி மீட்கப்பட்டது. சேலத்தில் 60 ஆண்டுகள் பழமையான அடுக்குமாடி வீடு இடிந்து விழுந்ததில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 3 தொழிலாளர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சேலம் கோட்டை வெங்கடசாமி பகுதியைச் சேர்ந்த அஷ்ரப் என்பவருக்கு சொந்தமான பழமை வாய்ந்த வீட்டில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்துள்ளது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஈரத்தில் ஊறிப்போன கட்டிடம் திடீரென சரிந்து முற்றிலுமாக விழுந்தது. இதனையடுத்து தொழிலாளர் ஒருவர் தப்பித்துக் கொண்ட நிலையில் இடர்பாடுகளில் சிக்கிய மற்ற தொழிலாளர்களை அப்பகுதி மக்கள் துரிதமாக செயல்பட்டு மீட்டனர். கடை வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டதை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட வணிகர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். சென்னை ராயப்பேட்டையில் பட்டப்பகலில் ஹெல்மெட்டை திருடி சென்ற இளம் ஜோடிகளின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் தெருவில் உள்ள தனது நண்பர் அலுவலகத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது தனது வாகனத்தின் மீது வைக்கப்பட்டிருந்த ஹெல்மெட் காணாமல் போனதால் சுரேஷ் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சியினை ஆய்வு செய்தபோது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளம் ஜோடிகள் ஹெல்மெட்டை திருடி சென்றது தெரியவந்தது. தென்காசி அருகே போலி சான்றிதழ் கொடுத்து அரசு பணியில் சேர்ந்த 78 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். தென்காசி, நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் உள்ள பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளில் போலி சான்றிதழ் வழங்கி சிலர் பணியாற்றி வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இதில் போலி ஆவணம் மூலம் அவர்கள் பணியில் சேர்ந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மாற்றுத்திறனாளி என போலியாக சான்றிதழ் வழங்கி பணியாற்றிய 78 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன.
கல்லூரிகளில் கூடுதல் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் அவுட்கம்ஸ் பேஸ்ட் எஜுகேஷன் ஒர்க் ஷாப் சீரீஸ் என்ற கல்வி பட்டறையை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சி மேடையில் பேசிய அவர், உயர்கல்வித்துறையில் கூடுதல் கௌரவ விரிவுரையாளர்கள் பணியிடங்களை உருவாக்க உள்ளதாகவும், நிரந்தர பேராசிரியர்களை உருவாக்க முன் முயற்சியை உயர்கல்வித்துறை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மழை வெள்ளம் காரணமாக ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ரயில்வே துறையிடம் முறையிடும்படி சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. புயல் மழை காரணமாக விழுப்புரம் வழியாக சென்னை வரவேண்டிய ரயில்கள் அரக்கோணம் வழியாக திருப்பிவிடப்பட்டன. மாம்பழப்பட்டு ரயில் நிலையத்தில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் 10 மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் எந்த உதவிகளும் வழங்கப்படாததால் பயணிகள் பாதிக்கப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தமிழக குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள கிருஷ்ணராஜா செயல்பட தடை விதிக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்க அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் பதவிக்கு விண்ணப்பங்களை வரவேற்று வெளியிட்ட அறிவிப்பாணையை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாகவும், அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போது கிருஷ்ணராஜா நியமிக்கப்பட்டதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. எனவே இந்த நியமனம் அரசியல் சட்ட விதிகளுக்கு முரணானது என்று தெரிவிக்கப்பட்டது. ஒரு ஆண்டு மழை ஒரே நாளில் பெய்தால் என்ன செய்ய முடியும் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, தாமு அன்பரசன் ஆகியோர் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அப்பொழுது பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், ஆங்காங்கே தேங்கிய மழை நீர் சில மணி நேரங்களிலேயே வடிகிறது என்றால் அதுதான் திமுக ஆட்சி என்றார். மேலும் எதிர்க்கட்சிகள் திராவிட மாடல் என்றாலே வயிற்றெரிச்சல் அடைவதாகவும் தெரிவித்தார். இன்னைக்கு எதிர்க்கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்திய உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது தொடர்பான நிகழ்ச்சி சண்டிகரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளதாகவும், சுதந்திரத்திற்கு பிறகு 7 தசாப்தங்களில் நமது நீதித்துறை எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டு புதிய குற்றவியல் சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வன்முறையால் பாதிக்கப்பட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சம்பல் பகுதிக்கு ராகுல் காந்தி உட்பட சக காங்கிரஸ் எம்பிகள் நாளை செல்லவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முகலாயர்கள் கால மசூதியின் தொல்லியல் ஆய்வின் போது அங்கு வன்முறை வெடித்தது. இதில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் போலீசார் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க காங்கிரஸ் எம்பிகளுடன் புதிய எம்பியாக பதவியேற்ற பிரியங்கா காந்தியும் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்யாமல் பதவியேற்பு விழாவுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தயார், ஆனால் மணமகன் தான் யார் என்று தெரியவில்லை என்று உத்தவ் தாக்கரே சிவசேனா எம்பி கடுமையாக விமர்சித்துள்ளார். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எம்பி பிரியங்கா சதுர்வேதி, மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க இதுவரை யாரும் ஆளுநரிடம் உரிமை கோரவில்லை என்று குறிப்பிட்டார். மேலும் மாநில பாஜக தலைமைதான் ஆளுநர் வேலையை செய்து கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மன்மோகன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட், நீதிபதி ஹீமா கோலி ஆகியோர் ஓய்வு பெற்றதால் 34 நீதிபதிகள் பணியிடம் கொண்ட உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது 2 நீதிபதிகள் பணியிடம் காலியானது. இதனையடுத்து டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மன்மோகனை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க கொலிஜியம் ஒருமனதாக பரிந்துரை செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்துவுக்கு வரும் 22ஆம் தேதி திருமணம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் முன்னணி பேட்மிண்டன் வீராங்கனையாக வலம் வருபவர் PV சிந்து. இவர் 2016, 2020ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவிற்கு பதக்கம் வென்று பெருமையை தேடித் தந்தார். இந்நிலையில் தெலுங்கானாவை சேர்ந்த தொழிலதிபர் வெங்கட தத்தா சாய் என்பவருடன் PV சிந்துவுக்கு வரும் 22ஆம் தேதி உதய்பூரில் திருமணம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரத்தில் புயல் மழைக்கு இதுவரை 14 பேர் உயிரிழந்திருப்பதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் 63.5 சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு பதிவாகி இருப்பதாகவும் புயல் மழைக்கு இதுவரை 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறினார். 67 முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு 4096 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தவர் வெள்ள மீட்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.